தனுசு ராசிக்கான பலன் அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனி. அஷ்டம சனியில பாதி சனி போய்கிட்டு இருக்கு. 4வது வீட்டு சனி. ஜூனுக்கு மேல குரு 8வது வீட்டுக்கு வராரு. அதனால 8இல் குரு வர சங்கடங்கள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மத்தியம பலன்தான். எந்த வேலையும் யோசித்து நிதானமா செய்யுங்க. இருபலிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களோட தொழிலில் கவனம் தேவை. ஒரு சில அவமானங்களும் சேரும். வீண் பலிகளும் சேர வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகாது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் தோன்றி மறையும். அதனால் அவசரப்பட்டு எதையும் பேசி பகை ஏற்படுத்த வேண்டாம். நட்பு அல்லது உறவுகளில் பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பயம் உங்களை ஆட்கொள்ளும். பெரிய கடன் எதுவும் இந்த வருடம் வாங்க வேண்டாம். அதை தவிர்ப்பது நலம். தசாபுத்தி நன்றாக இருந்தால் நன்மையான பலன்களே ஏற்படும். மாணவர்களுக்கு அதிக கவனம் தேவை. ஊக்கமாக கல்வியை நீங்கள் படிக்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்க பூஜை பண்ணலாம். முருகனுக்கும் பூஜை பண்ணலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். சனிக்கிழமை தோறும் நீங்க ஆஞ்சநேயருக்கோ அல்லது கணபதிக்கோ நீங்க பூஜை பண்ணலாம். சைவமாக இருப்பது நலம். நிச்சயமா ஒரு சிறு தொகையாவது தானம் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அரிசி அது கோழிக்குருவிக்கு போடுங்க. கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். அதாவது சதா சில பேருக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த பயம் இருக்கும். இந்த பயம் போக சுலபமா நான் ஒரு மை ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மையனா நீங்க காத்து கருப்ப மந்திரம் நினைச்சிட போறாங்க. கோயில்ல யாகம் தர்ப்ப புல்ல கொளுத்தி ஒரு மைசு வாங்க பாரு. அதான் வீட்டுல செய்ய சொல்லித்தரேன். ஒரு கட்டு தர்ப்ப புல்ல வாங்கிக்கோங்க. அதை நல்லா காய வச்சிருங்க. அருகம்புல் அதே அளவு கொண்டு வாங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு கொளுத்தி விடுங்க. சூடன் வச்சு கருகி சாம்பல் ஆகும். அதை அப்படியே இந்த சாம்பல் எடுத்து குழி அம்மியில போடுங்க. பச்சை கற்பூரம் இருந்தா 1 கிராம் உள்ள போடுங்க. ஜவ்வாது, இந்த ஜவ்வாது வாங்கி 2 டப்பி உள்ள ஊத்துங்க. இந்த பசு நெய் உள்ள போடுங்க. நல்லா அரைங்க. மைய மாதிரி வந்துடும் கருப்பா. சிமில்ல பத்திரப்படுத்துங்க. எடுத்து நீங்க பொட்டு வைக்கலாம். உச்சந்தலையில வைக்கலாம். மேல வச்சுக்கிட்டு நீங்க போலாம். பயமெல்லாம் தீர ஆரம்பிக்கும். சில பேர் தூக்கத்துல அதிகமான கனவு, இது வச்ச கனவு தீர ஆரம்பிக்கும்.